வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெகன் கந்தசாமி. இது கதை அல்ல நிஜம். இது என்ன சார் டைட்டில் இப்படி இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய நூல் ஆசிரியர்கள் வந்து நம்ம இந்த பேர்ல தான் கொண்டு போறோம். என்ன அப்படின்னா, அந்த அவர்கள் எழுதின நூல்களை நம்ம ஒரு கதையா கொண்டு வந்து அதுக்குள்ள இருக்கிற நூல்கள் நிஜம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல காட்டுறோம். எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற பாருங்க, பெருஞ்சத்தனார் எழுதின நூல்கள், அவரு ஒர்க் பண்ண அந்த அந்த இதழ்கள் பாத்தீங்கன்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ்நிலம் அப்படிங்கிறது. நூல்கள் பாத்தீங்கன்னா கனிச்சாறு, பாவிய கொத்து, பள்ளி பறவைகள், தமிழ் சிட்டு. இது வந்து பெருஞ்சத்தனாருடைய அந்த அவருடைய நூல்கள் நம்ம சொல்றோம். இப்போ ஒண்ணு இல்ல, தேன் சிட்டு, சரிங்களா? தேன் சிட்டுக்குருவி நிலத்துல இருந்த மரத்துல கொய்யா கனி, அதாவது கொய்யா மரத்துல கனி அப்படி கொத்து கொத்தா இருந்துச்சு. அந்த வழியில ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பள்ளி குழந்தைகள் அந்த கனிகளுடைய சுவையை பார்க்கணும்னு அந்த குழந்தைகள் சிட்டுகளாக பறந்துட்டு போச்சான். புரியுங்களா? இப்ப இங்க என்ன யோசிக்க போறோம் அப்படின்னா, தேன் சிட்டுக்குருவி அப்படிங்கிறப்ப தேன் அப்படிங்கிறது தேன்மொழி, தென்மொழி அப்படின்றத நம்ம மேல் வச்சுக்கணும், சரிங்களா? அப்ப சிட்டுக்குருவி நிலத்துல இருக்கக்கூடிய இருந்த மரம் அப்படின்னா தமிழ் நிலம். நிலத்துல இருந்த மரம் வந்து நிலத்துல இருந்த மரம் சொல்றது வந்து தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். சோ அந்த கொய்யா கனியின் சாறு, கனிச்சாறு, ஓகேங்களா? அது கொத்து கொத்தா, பாவிய கொத்து, இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பேர். சோ பாவிய கொத்து கொத்து கொத்தா அது இருந்துச்சு. அந்த வழியில பள்ளிக்கு போயிட்டு இருந்த பள்ளி குழந்தைகள், பள்ளி பறவைகள், அந்த பள்ளி குழந்தைகள் அந்த கனிகளுடைய சுவையை பார்க்கணும்னு அந்த குழந்தைகள் சிட்டுகளா, அதாவது தமிழ் சிட்டு அப்படின்னு இந்த இடத்துல மெயின் வச்சுக்கணும், சரிங்களா? அந்த சிட்டுகளாக பறந்துட்டு போனதாம் அப்படிங்கிறது ஒரு கதை. ஆனால் நிஜம் அவர்களுடைய நூல். இதுதான் நம்ம கதை அல்ல நிஜம் அப்படின்ட்டு ஒட்டு மொத்தமா 6+2 இருக்கக்கூடிய கவிஞர்களுடைய அந்த நூல்களை கதையாக்கி, அதுல இருக்கக்கூடிய நூல்களை நிஜமாக்கி நம்ம மைண்ட்ல வச்சுக்குவோம். சரி, இந்த கதை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியா ஒரு மைண்ட்ல நிக்குதா? ஒரு 2 டைம் இந்த கதையை கேட்டோம் அப்படின்னா ஈஸியா மைண்ட். இன்னொரு டைம் சொல்றேன். தேன் சிட்டுக்குருவி, சிட்டுக்குருவி நிலத்துல இருந்த மரத்துல கொய்யாக்கனி, அந்த மரத்துல வந்து கொய்யாக்கனி கொத்து கொத்தா இருந்துச்சு. அந்த வழியில பள்ளிக்கு போயிட்டு இருந்த பள்ளி குழந்தைகள் அந்த கனிகளுடைய சுவையை பார்க்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகள் சிட்டுகளாக பறந்துட்டு போனதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது தமிழ் சிட்டு அப்படின்னு சொல்றோம். சோ இது வந்து முதல்ல நம்ம பெருஞ்சித்திரனுடைய அந்த நூல்கள் நம்ம நூல்கள் வரிசை கொண்டு. இப்போ பாரதியார் இதுல பாருங்க, தென்மொழி, தமிழ் சிட்டு, இது வந்து நூல் அல்ல, இது வந்து அவர் ஒர்க் பண்ண அந்த இதழ்கள்னு சொல்றாங்க. சரி, இப்ப இதுல எந்த பேர் வந்தாலும் டக்குன்னு அவர்கிட்ட தான் போய் பெருஞ்சித்திரனார்கிட்ட தான் நம்ம நிக்கிறோம் இல்லைங்களா? அடுத்து பாருங்க, பாரதியார் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம் போட்டுச்சு. என்னன்னு கண்ணன் கிட்ட, என்னன்னா குயில் மாதிரி நான் பாடுவேன் அப்படின்னு பாஞ்சாலி கண்ணன் கிட்ட சபதம் போட்டுச்சு. இப்படி மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் கிட்ட கண்ணன் பாட்டு, குயில் மாதிரி பாடுவேன் அப்போ குயில் பாட்டு. இந்த 3 நூல்கள் மைண்ட்ல இருக்கு. ஏன்னா சார் இவர் நூல் இவ்வளவுதானா? நிறைய இருக்கு. புக்ல கொடுத்துருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் நூல் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கோம். இதுல இருந்து மட்டும் கேள்விகள் வரும், அதனால நம்ம அது மாதிரி வச்சிருக்கோம். பாரதிதாசன், இப்ப இவர் நம்ம எடுத்துக்கிட்டோம். பாரதிதாசன் பாத்தீங்கன்னா பாண்டியன் பெருசு, குடும்ப விளக்கு, அழகின் சிறப்பு. சரி, பாண்டியன் மன்னன் கிட்ட ஒரு விளக்கு பரிசா வாங்கிட்டு அழகா சிரிச்சிட்டு வந்தாரு. பாண்டியன் மன்னன் கிட்ட விளக்கு பரிசா வாங்கிட்டு அழகா சிரிச்சிட்டு வந்தாரு. வீட்டுக்கு வந்ததும் வீடு இருட்டா இருந்துச்சு. வீடு இருட்டா இருந்துச்சு. பாண்டியன் கிட்ட பரிசு, பாண்டியன் பரிசு, விளக்கு பரிசு, குடும்ப விளக்கு வாங்கிட்டு, பரிசா வாங்கிட்டு அழகா சிரிச்சிட்டு, அழகின் சிரிப்பு, சிரிச்சு வீட்டுக்கு வந்தாரு. வீட்டுக்கு வந்து வீடு இருட்டா இருந்துச்சு, இருண்ட வீடு, சரிங்களா? அப்போ அமுதம் மாதிரி கண்ணன் பாட்டு, அதாவது கண்ணகி வந்து பாட்டு, கண்ணகி பாட்டு, அது கண்ணகி புரட்சிக்கு அப்படின்னு சொல்றான். அதாவது கண்ணகி பாட்டு பாடிட்டு இருந்துச்சு அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்ப அந்த இடத்துல வீடு இருந்தா அவர் பார்த்துருக்காரு. திரும்பி பார்த்தா அந்த பக்கம் ஒரு அழகா ஒரு சவுண்டு வருது, ஒரு இசை வருது. பார்த்தா அங்க கண்ணகி பாடுற இசை கேட்டுட்டு, அங்க இசை கேட்டுட்டு அவர் திரும்பி பார்க்கறாரு. சோ பிசிறு தட்டாம சேர தாண்டவம் மாதிரி ஆடிட்டு, கண்ணகி எப்பவுமே மதுரை எரிச்சு அந்த கோபத்துல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல மதுரைக்கு எரிச்சிட்டு இங்க நேரம் வந்திருக்காங்கன்றத மைண்ட்ல வச்சுக்கோ. சோ பிசிறு தட்டாம பிசிராந்தியார் சேர தாண்டவம், நல்ல தாண்டவம் ஆடிட்டு கண்ணகி வந்தாங்க. அந்த இசைனா ரொம்ப தாண்டவமான இசை, சரிங்களா? இசைனா இனிமையான இசை மட்டும் கிடையாதுங்க, சேர தாண்டவம் ஆடக்கூடிய இசையும் நமக்கு உண்டு. சோ இந்த இடத்துல என்ன கண்டென்ட்? பாரதியார் பாண்டிகிட்ட பரிசு வாங்கிட்டு வராரு. ஊடு இருட்டி இருந்தது. அப்போ பின்னாடி ஒரு சவுண்டு, என்ன சவுண்டுன்னு பாத்தீங்கன்னா திரும்பி பார்க்கும் பொழுது கண்ணகி வந்து சேர தாண்டவம் ஆடிட்டு, பிசிறு தட்டாம சேர தாண்டவம் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை மைண்ட்ல வச்சுட்டோம்னா வரிசையா இந்த நூல்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். இந்த நூல்கள் டைம் நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. பாண்டியன் கிட்ட பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, அதாவது விளக்கு பரிசா வாங்கிட்டு வர்றது குடும்ப விளக்கு,
பரிசா வாங்கிட்டு அழகா சிரிச்சிட்டு வந்தாரு. சோ அழகின் சிரிப்பு. வீட்டுக்கு வந்தது வீடு இருட்டா இருந்துச்சு. சோ இருண்ட வீடு. அப்போ வந்து அமுதம் மாதிரி அந்த பக்கம் பின்னாடி சவுண்ட் வருது, ஒரு இசை கேக்குது. அங்க கண்ணகி பாட்டு பாடிட்டு இருக்கு. என்னென்ன பாட்டு பாடிட்டு பாட்டுக்கு இசை, ஒரு டான்ஸ் ஆடுறதுக்காக ஒரு இசை கேக்குது. அது வந்து கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்னு கண்ணகி மெயில் வச்சுக்கிறோம். பிசிறு தட்டாம, அதாவது இசை அமுது, இசை அமுது அப்படின்றது இந்த இடத்துல மெயில் வச்சுக்கோங்க. இசை அமுது, இசை வந்து அமுது மாதிரி கேட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பின்னாடி பிசிறு தட்டாம பிசிராந்தியார் சேர தாண்டவம் ஆட்டம் ஆடிட்டு இருந்தது. யாரு? கண்ணகி வந்து சேர தாண்டவம் கோபத்துல ஆடிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த மைண்ட்ல வச்சிருந்தா இவருடைய நூல்கள் ஞாபகத்துக்கு வந்துடும். சரிங்களா? அடுத்த ஆசிரியர் யார்? முடியரசன். பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். பூங்கொடி அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்துட்டு சும்மா காவியம் படைக்கிறதுக்காக முடிசூட்டிட்டாரு முடியரசன். காவியம் படிக்கணும். பூங்கொடி அப்படின்ற ஒரு பெண்ணுக்காக வீரமா, அதாவது என்னன்னா அந்த பெண்ணுக்கு வந்து ரொம்ப அழகா இருந்தனால போட்டி நிறைய நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து வீரமா சண்டையெல்லாம் போட்டு ஒரு காவியம் படைச்சாரு அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா, பூங்கொடி அப்படிங்கிற ஒரு பாவையை பார்த்து பூங்கொடி காவிய பாவை, வீர காவியம், அந்த பெண்ணுக்காக அவரு வீரமா சண்டை போட்டு பாகுபலியில் வர்ற மாதிரி சும்மா சண்டை போட்டுட்டு வீரமா காவியம் படைச்சு முடிசூட்டிக்கிட்டாரு முடியரசன். ஓகேங்களா? சோ முடியரசன் வந்தாலே பூங்கொடி, காவியபாவி, வீரகாவியம் அப்படின்றது மனசுல வந்துடும். சரிங்களா? அடுத்து தாராபாரதி. தாராபாரதி. தாராபாரதி வந்து அவருக்கு வந்து கவிஞாயிருங்கிறது ஒரு சிறப்பு பெயர் தான். இதெல்லாம் அவருடைய எழுதின நூல். சோ இந்த சிறப்பு பெயர் அப்படிங்கிற விஷயமும் உள்ளுக்குள்ள கொண்டு வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இதுல என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கவி ஞாயிறு இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்றேன்னா, இது எங்கள் கிழக்கு. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கிழக்கு பக்கம் சூரியன் விடிஞ்சது. ஏன் சார் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சூரியன் வெடி வேற, மத்த நாள்ல வெடி எல்லா நாளும் வெடிக்கிறார். நாம என்ன பண்றோம், அன்னைக்கு லீவுல வீட்டுல இருக்கோம், அப்ப பார்த்து சூரியன் வெடிக்கிறத நம்ம பாக்குறோம்னு வச்சுக்காங்க. கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை சூரியன் வெடியதை பார்க்க வாய்ப்பு இல்லையே. லீவுன்னு சொல்லி நம்ம 10-11 மணிக்கு விட்டத்தை பார்த்து தூங்கிட்டு இருக்கோம். சரி விடுங்க. ரைட். இப்ப இங்க என்ன, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கவி ஞாயிறு அப்படின்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. கிழக்கு பக்கம் அந்த என்ன சொல்றது விடிஞ்சது, இந்த சூரிய விடியல், என்ன சொல்றது விடியல்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் வந்துட்டாரு, ஏதோ ஒரு வகையில் வந்து சேர்ந்துட்டாரு. அந்த வெளிச்சங்கள் விரல் நுனியில தெரியுது. அப்போ கண்ணை கூசி இருக்கு, அப்படியே கண்ணை மூடுறப்போ அப்படியே விரல் நுனியில வெளிச்சம் வருதா? சரி. நைட்டு 12 மணிக்கு நம்ம தூங்குவோம் எப்பவுமே. ஆனா ஞாயிற்றுக்கிழமை பொழுது பாத்தீங்கன்னா பகல் 12 மணிக்கு எந்திரிப்போம். அப்ப போய் பார்த்துட்டு சூரிய வெளிச்சத்தை பார்த்து சூரியன் இருக்கும். மொத்தத்துல விரலுக்கு நடுவுல விரல் நுனி வெளிச்சங்கள், சூரிய வெளிச்சங்கள் வருது. இந்த கண்டன மைண்ட்ல வைங்க. இப்ப ஞாயிற்றுக்கிழமை சூரிய என்ன சொல்றது கிழக்கு பக்கம் வந்து வெடிஞ்சது வந்து புதிய விடியல்கள் அப்படி மைண்ட்ல வச்சுக்கிட்டு அந்த சூரியனை பார்க்கும்போது விரல்களுக்கு நுனியில் வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கவிஞாயிறு. கிழக்குங்கிறது இது எங்கள் கிழக்கு, கிழக்கு பக்கம் விடிஞ்சது புதிய விடியல்கள். சரிங்களா? ரைட். அந்த வெளிச்சங்கிறது அந்த கண்டன மைண்ட்ல வச்சுருந்தா இங்க இருக்கக்கூடிய நூல்கள் ஞாபகத்துக்கு வந்துடணும். அடுத்து வே ராமலிங்கனார். என் கதை மலைக்கல்லன் சங்கொலி. என்னோட கதை மலைக்கல்லன், மலையில, நாமக்கல் மலையில, ஏன்னா இவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். சோ என்னோட கதை நாமக்கல் மலையில பட்டு சங்கு மாதிரி ஒழிச்சுதான். ஊதிட்டாங்க சங்கு என் கதையை கேட்ட உடனே அப்படின்றது மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ சங்கொலி அப்படின்ற ஒரு விஷயம் வரணும். மலைக்கல்லன், மலையில் பட்டு வந்தது. சோ என் கதையை கேட்டு மலையில் பட்டு ஒழிச்சது, சங்கொலி ஆட்டம் வந்துச்சு. இந்த ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுட்டனாலே அந்த நூல்கள் உங்க ஞாபகத்துக்கு வந்துடணும். சரியா? அடுத்தது பாருங்க, சுரதா. சரதா துறைமுகத்துல, துறைமுகம் அவங்க ஊர் பாத்தீங்கன்னா துறைமுகத்துல இருக்கு. துறைமுகன்றது நமக்கு நல்லா தெரியும். அந்த துறைமுகத்துல வந்து மழை பெய்துட்டு இருந்துச்சு. அதாவது தேன் மலை. என்ன மலை? தேன் மலை. சரி, அது வந்து அமுதமா இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. துறைமுகம், தேன்மலை, அமுதும் தேனும். சரிங்களா? அது எப்படி சார் மழை வந்து அமுதமா இருக்கும்? அதை கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மைண்டுக்கு வரதுக்காக அமுதமாக இருந்தது அப்படின்னு மைண்ட் வச்சுக்காங்க. சரியா? அடுத்து ராப்பி சேது. கடற்கரையிலே மேடை பேச்சு, ஊரும் பேரும், ஆற்றங்கரையிலே தமிழ் விருந்து. இதுக்கு என்ன நம்ம இது வச்சிருக்கோம்னா, கடற்கரையில ஓரத்துல மேடை போட்டு பேசிட்டு இருந்தாங்க. அதாங்க மாநாடு இதெல்லாம் நடக்குது இல்லைங்களா, அரசியல் மாநாடு அது நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா மேடை பேச்சு. சோ கடற்கரை ஓரத்துல கடற்கரையிலே மேடை பேச்சு, மேடையில் போட்டு மேடை பேச்சு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஊர்ல ஊரும் பேரும், ஊர்ல இருக்கக்கூடிய ஆற்றங்கரையில விருந்து நடந்தது. என்ன விருந்து? அதாங்க நமக்கு கோட்டர் கோழி பிரியாணி அப்படிங்கிறப்ப அந்த மேடை பேச்சு நடக்கும் பொழுது மீட்டிங் நடந்தது அப்படின்னா நமக்கு ஈஸியா கிடைக்கும் இல்லையா? சார் மீட்டிங் நடக்குது கடற்கரையில, ஆற்றங்கரையில எப்படி சார் இந்த விருது நடந்தது? இங்க நடக்கிற மீட்டிங்க்கு அங்க விருது நடக்குது. அவ்வளவுதான் விஷயம், வேற ஒண்ணு கிடையாது. என்ன? தமிழகத்துல கடற்கரையிலே, கடற்கரையினிலே. சரிங்களா? மேடை பேச்சு, மேடை பேச்சு. ஊர்ல பார்ட்டி நடக்குது. அப்ப ஊரும் பேரும் எந்த இடத்துல நடக்குது? ஆற்றங்கரையில, ஊர்ல இருக்கிற ஆத்து ஓரத்துல அங்க விருந்து நடக்குது. சோ தமிழ் விருந்து. இவ்வளவுதான் விஷயம்.
சரிங்களா? சோ ராபி சேது பிள்ளைகிட்ட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அரசியல் மீட்டிங் கடற்கரை ஓரத்தில் நடக்குது, அதுக்கான விருந்து ஊர்ல இருக்கிற ஆத்தங்கரைகள் நடக்குது. இந்த ஒரு விஷயத்தை மேல வச்சுட்டா இந்த நூல்களை ஈஸியா நமக்கு வந்துடும். சரியா? தேனரசன், பெய்து பழகிய மேகம், பெய்து பழகிய மேகம். ஓகேங்களா? பெய்து பழகிய மேகத்துல என்னன்னா மழை. பெய்து பழகிய மேகம்னா மழை தானே வந்து அடிக்கடி பெய்து மழை பழகி இருக்கும் இல்லைங்களா? சோ மேகம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேகத்துல இருந்து மழை வருது, அதனால நம்ம ஒரு டைமிங் இருக்கணுங்கிறதுக்காக மழையால மண் வாசல்ல, அவங்க வீடு பாத்தீங்கன்னா கூரை வீடு தான், முன்னாடி வந்து வாசல்ல மண்ணா தான் இருக்கும், அங்க ஒரு வெள்ளை ரோஜா அழகா பூத்து இருந்தது. சரிங்களா? மழையால மண் வாசல்ல வெள்ளை ரோஜா பூத்து இருந்துச்சு. இத மனசுல வச்சிட்டீங்கன்னா பெய்து பழகிய மேகம், மண் வாசல், வெள்ளை ரோஜா. ஓகேங்களா? சரி, இப்ப அடுத்து பாருங்க, வாணிதாசன் குழந்தை இலக்கியம், தொடுவானம், எழிலோவியம், கொடிமில்லை, தமிழச்சி. இதுல என்ன பண்றோம்னா குழந்தைக்காக, சரிங்களா, வாணிதாசன் குழந்தைக்காக வானத்தையே தொடர அளவுக்கு அழகா முல்லை பூ கொடி அப்படியே படர்ந்து வானத்தையே தொடர அளவுக்கு நம்ம தமிழச்சியோட வீட்டுல வந்து வளர்த்திருந்தாங்க. முல்லைப்பூவை வளர்த்திருந்தாங்க. யாருக்காக? குழந்தைக்காக. தமிழச்சி. சரிங்களா? குழந்தைக்காக குழந்தை இலக்கியம், தொடுவானம், அதாவது வானத்தையே தொடக்கூடிய அளவுக்கு அழகா எழிலோவியம், எழில்னா அழகு. சரிங்களா? சோ அழகா அந்த முல்லை பூ கொடி, அதாவது என்னன்னா மல்லிகைப்பூவோட கொடி வந்து வானத்தை தொடர அளவுக்கு அப்படி ஹைட்டா வளர்த்துட்டு இருந்தாங்க. யாரு? நம்ம தமிழச்சி. சரிங்களா? யாருக்காக? குழந்தைக்காக. சோ தமிழச்சி, அந்த பூ கொடி, இதை மட்டும் மனசுல வச்சுட்டீங்கன்னா இந்த நூலை ஞாபகத்துக்கு வந்துடும். அடுத்து சுஜாதா, ஸ்ரீரங்கத்து தேவதைகள் மீண்டும் ஜூனோ. அதாவது இவரை நினைச்சாலும் என்னன்னா என் இனிய இயந்திரா இதெல்லாம் சொல்லலாம். எப்படின்னா இயந்திரம் இப்ப இருக்கக்கூடிய ரோபோ தான் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா சுஜாதா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி அட்வான்ஸா போயிட்டே இருப்பாரு. எதிர்காலத்து என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த அவர் முன்னாடி கொண்டு காட்டுற மாதிரி எழுதியிருப்பாரு. சோ இவர் வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகளை, ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய தேவதைகளை நினைச்சிட்டு ஜூனோ அப்படின்னு, அதாவது மீண்டும் ஜூனோ அப்படிங்கிறது அவர் எழுதின ஒரு நூலு. சோ ஜூனோ மாதிரி ஒரு இயந்திரத்தை படிச்சாரு. அது இனிய இயந்திரா அப்படின்னு ஒன்னு ஆக்சுவலா ஆட் பண்ணிக்கோங்க. சோ மாதிரி இயந்திரத்தை படைச்சாரு அப்படின்ற விஷயத்தை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ அவர் வந்து கம்ப்யூட்டரைஸ்னு வச்சுக்கோங்களேன். மீ ராஜேந்திரன், 3 6 ஊசிகள், குக்கு வா இந்த பக்கம். 3 6 ஊசிகள், 3 6 ஊசிகள், 3 கூட்டல் 3 6 ஊசிகள் இருக்கு. அந்த பக்கம் போய் மிதிச்சு கால் ஏறிக்கும் போது வா இந்த பக்கம் அப்படின்னு ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிறார். சரிங்களா? 3 6 ஊசிகள். அது என்ன சார் 3 6 ஊசிகள் தான் இருக்குமா, மத்த ஊசிகள் இருக்காதா? இங்க நமக்கு நூல் பேர் கொடுத்துருக்கனால நம்ம 3 6 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? 3 6 ஊசிகள் அந்த பக்கம் இருக்குது. நீ போய் இது காலில் ஏத்திக்காத, இந்த பக்கம் வா. அப்போ வா இந்த பக்கம். குக்கு ஊசிகள் குத்திடும். குக்கு அப்படின்னா குத்திடும். அந்த பக்கம் போனா காலில் குத்திடும் குக்கு. இப்படி அந்த கதையை மெயின் வச்சுக்கோங்க. சரியா? புதுமை பித்தன் அடுத்ததாக நம்ம பார்த்தலாம். புதுமை பித்தன், கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், ஒரு நாள் கழிஞ்சது. சரிங்களா? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் சாப விமோசனத்துக்கு அடையத்துக்காக பொன்னகரம் அப்படின்ற ஊருக்கு போனாங்க. சரிங்களா? யாரு? கடவுள் வந்துட்டு அந்த கந்தசாமி வந்துட்டு கடவுள்கிட்ட இதுக்காக போயிருக்காரு. ஒரு நாள் கழிஞ்சது, ஒண்ணு நடக்கல, திரும்பி வந்துட்டாரு. இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்காங்க. சரியா? கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், சாப விமோசனம், ஒரு நாள் கழிந்தது, அதோட விட்டுருங்க. அடுத்ததாக மு மேத்தா, சோழ நிலா மகுட நிலா. சோழ நிலா மகுட நிலா, ஊர்வலம், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. சோழ நிலா, அதாவது சோழன் வந்து மகுடம் சூடுறதுக்காக, சோழ அரசன் மகுடம்னா அப்படியே இந்த என்ன சொல்றது, மகுடம்னா உங்களுக்கு தெரியும், அதாவது முடிசூடுதல், அரசனாக பொறுப்பேற்றுக் கொள்ளுதல். சோழ நிலா மகுடம் சூடுறதுக்காக மகுட நிலா ஊர்வலமா போயிட்டு இருந்தார். அப்படியே ஊர்வலியா அப்படி போயிட்டு சுத்திட்டு வந்து அவர் மகுடம் சூட போறேன், நானும் மனு சொல்றேன், அப்படியே ஊர்வலம் போறார். அந்த நேரத்துல ஆகாயத்துக்கு அடுத்த வீட்டுல இருந்து பூக்கள் நிறைய தூவி வரவேற்பு செஞ்சாங்க. சோ ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்றதும் மகுட நிலா ஊர்வலம். இந்த விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து கந்தர்வன், ஒவ்வொரு கல்லாய் கொம்பன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கல்லா எடுத்து சாசனம் செய்யறதுக்காக குதிரை கொம்பா ஆயிடுச்சு. சாசனம்னா பெரிய அளவுக்கு மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வச்சுக்கோங்களேன். சாசனம் செய்யறதுக்கு பெரிய கஷ்டம், குதிரை கொம்பா ஆயிடுச்சு அப்படின்றது இங்க சொல்லப்படுற ஒரு விஷயம். சோ ஒவ்வொரு கல்லாய் கந்தர்வன். அடுத்து கல்யாண்ஜி, என்னாஜி? கல்யாண்ஜி, அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு, முன்பின் புலரி. இதெல்லாம் மைண்ட் வச்சுக்கோங்க. அதாவது அந்நியமற்ற, அதாவது நதி. சரிங்களா? அந்நியமற்ற நதினா நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய மணல்ல மணல் உள்ள ஆறு. சரிங்களா? அதாவது என்ன சொல்லணும்னா அந்நியமற்ற நதிங்கிறதுக்கு பேரு நதி ஓரத்தில் இருக்கக்கூடிய மணல்ல முன்பின் பார்க்காத ஆதியை பார்த்ததும் புல்லரிச்சு போயிடுச்சு. புல்லரிச்சுன்னா புல்லு, இது புலரி அப்படின்னு மனசு வச்சுக்கணும்.
புல்லரிச்சு போயிடுச்சு. அதாவது முன்பின் பார்க்காம திடீர்னு பார்த்ததும் புல்லரிச்சு போயிடுச்சு அப்படின்னு தான் மனசு வச்சுக்கோங்க. சுசமுத்திரம், சமுத்திரம் பாத்தீங்க அப்படின்னா பாலைப்புறா, வாடாமல்லி, தலைப்பாகை, குற்றம் பார்க்கில், காகித உறவு. பிஞ்சிலேயே பழுத்ததுங்கிறதால பாலைப்புறா, பிஞ்சிலேயே பழுத்த சொல்றதுனால என்னன்னா பாலைப்புறா நிலத்துல அடிக்கிற வெயில்ல மல்லிப்பூ வாடாமல்லி நிலத்துல அடிக்கக்கூடிய அந்த வெயில்ல மல்லிப்பூ சூட்டிட்டு அந்த மல்லிப்பூ வாடாம தலைக்கு தலைப்பாகை கட்டிட்டு மண் சுமந்துட்டு போனாங்க. தலைப்பாகை வாடாமல்லி, பாலைனாலே வெயில் தானே, அந்த வெயில் வந்து சூட்டிக்கிட்ட மல்லி வந்து வாடாம தலைக்கு பாகை கட்டிட்டு தலைப்பாகை கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. அது என்ன குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, இது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப குற்றம் பார்க்கில் காகித உறவு இல்லை. அப்படி பார்த்தோம்னா உறவு எல்லாமே காகிதமா போயிடும் அப்படின்னா அது ஒரு பழமொழி மைண்ட் வச்சுக்கோங்க. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை அப்படின்னா குற்றம் அப்படி பார்த்துட்டீங்கன்னா உறவுகள் அனைத்தும் காகிதமாக மாறிவிடும் அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம பார்த்த நூலாசிரியருடைய அந்த கதை அல்லது அது என்ன சொல்றது, கதை அல்ல நிஜம் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒரு கொஞ்சம் பேரை பார்த்துருக்கோம். இனி அத்தனையுமே 6 to 12 இருக்கிற அத்தனை கவிஞர்கள் அவருடைய நூலாசிரியர்கள் நம்ம முழுசா பார்த்துக்கலாம். ஓகே டீச்சர்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.